தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்திருக்கக்கூடிய கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் கைது என்ற அந்த தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டையே பதற்றத்துக்குள்ளாக்கிய இந்த சம்பவத்தில் ஒருவர் கைது என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கார் உரிமையாளர் முகமது சல்மான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கார் உரிமையாளர் முகமது சல்மான் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய சூழலில் தற்போது ஒருவர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். இப்போ இந்த சம்பவத்துல ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அது பற்றி. அந்த கார் வெடிப்பு நிகழ்ந்த அந்த கார் ஹூண்டாய் i20 கார் என காவல்துறையால ஐடென்டிஃபை செய்யப்பட்டது. இந்த நிலையில அந்த வண்டியுடைய பதிவெண் கொண்ட ஆதாரத்தின் அடிப்படையில அந்த வாகனம் யாருடைய பெயர்ல பதிவாகி இருக்கிறது என்கின்ற கோணத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது அந்த வாகனத்தின் பதிவெண் கொண்ட அந்த உரிமையாளர் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் வாகனத்தை அந்த பதிவெண் கொண்ட வாகனத்தின் உரிமையாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று அமித்ஷா அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில அந்த கார் ஒரு ஹூண்டாய் i20 கார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே போல காவல்துறையும் ஏற்கனவே அதனை உறுதி செய்த நிலையில அந்த ஹூண்டாய் i20 காருடைய பதிவெண்ணை கொண்டு அந்த பதிவெண் அந்த யார் பேர்ல அந்த கார் பதிவாகி இருக்கக்கூடியது என அந்த கோணத்தின் அடிப்படையில தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபரிடம் தற்பொழுது காவல்துறை மற்றும் எண்ணெய் அதிகாரிகள் தற்பொழுது அவர்கள் விசாரணை மேற்கொள்வார்கள் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த பதிவின் அந்த ஹூண்டாய் i20 கார் பதிவின் அடிப்படையில தற்பொழுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தற்பொழுது காவல்துறை விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கார் எந்த இடத்துல யார் அந்த கார்ல எத்தனை பேர் பயணம் செய்தார்கள், வாகனத்தின் உரிமையாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் பல்வேறு விஷயங்கள் குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சம்பவம் நடைபெற்ற இடத்தில் என்ஐஏ, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவில் ஹூண்டாய் i20 கார் என்பதை காவல்துறை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் இருவருமே அதனை உறுதி செய்த நிலையில இந்த சம்பவம் நடைபெற்றது அந்த ஹூண்டாய் i20 கார் பதிவின் அடிப்படையிலுமே அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரிடம் காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையும் தொடங்கி இருக்கிறார்கள்.